மக்களுக்கு வணக்கம். இந்தியாவில் எல்லையோரம் இருக்கும் மக்களும், ஏழ்மையான மக்களும், விவசாய மக்களும் யாரும் கவலைப்பட வேண்டாம். மேலும் பாகிஸ்தான் நாட்டில் உள்ள ஏழை மக்கள், அப்பாவி மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்தியாவின் 95% தெய்வ சக்திகள் பாகிஸ்தான் மண்ணில் களமிறங்கும் பொழுது அனைத்து தீய சக்திகளும் விரட்டி எடுக்கப்படும், வேரோடு பிடுங்கி எறியப்படுவார்கள். அனைத்து கெட்ட சக்திகளும் தீய சக்திகளும் வேரோடு அழிக்கப்படுவார்கள். பாகிஸ்தான் மக்கள் கவலைப்பட வேண்டாம். பாகிஸ்தானுக்கு இந்தியா நல்லதே செய்கிறது. இதை மக்கள் விரைவில் உணர்வார்கள். பாகிஸ்தான் மக்கள் கவலைப்பட வேண்டாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வராது. இந்திய நாட்டிற்கும் பாகிஸ்தான் நாட்டிற்கும் போர் வராது. இந்திய அரசாங்கம், இந்திய இராணுவம் பாகிஸ்தானின் அனைத்து தீவிரவாத குழுக்களையும் தரைமட்டமாக அடியோடு வேறெடுத்துவிடும். ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இதன் பிறகு பாகிஸ்தான் மக்கள் நிம்மதியாக நல்ல வாழ்க்கையை அமைதியான வாழ்க்கையை வாழ்வார்கள். மக்கள் கவலைப்பட வேண்டாம். விரைவில் உங்கள் நாட்டின் வறுமை தீரும். இந்தியா அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும். ஏழை மக்களை எந்த நாட்டு ஏழை மக்களாக இருந்தாலும் இந்தியா கைவிடாது. ஆபத்து காலத்தில் இந்திய அரசாங்கம் கண்டிப்பாக உதவி செய்யும். பாகிஸ்தான் நாட்டு மக்கள் எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். விலைவாசி ஏற்றம் அதிகமாக இருக்கிறது. அவ்வளவு பணமும் தீவிரவாதத்துக்கு செலவிடப்படுகிறது. அவை அனைத்தும் ஒழித்து கட்டப்படும். இதன் பிறகு இந்திய இராணுவம் அங்கு தீவிரவாதிகளை ஒழித்ததற்கு பிறகு பாகிஸ்தானில் அமைதியான நிலையான நல்ல ஆட்சி ஏற்படும். மக்கள் கவலைப்படாமல் இருங்கள், பயப்படாதீர்கள். இந்தியாவால் உங்களுக்கு ஒரு தீங்கும் வராது. இந்திய மக்களால், இந்திய இராணுவத்தால், இந்திய அரசாங்கத்தால் பாகிஸ்தான் மக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படாது. இந்தியா நல்லதே செய்யும். நீங்கள் தைரியமாக இருங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்தியா நல்லது செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அத்தனை துன்பங்களும் இனிமேல் தீர்ந்துவிடும். இந்தியாவின் 95% தெய்வ சக்திகள் அங்கு பாகிஸ்தான் மண்ணில் களமிறங்கும் பொழுது பாகிஸ்தான் நாட்டில் உள்ள அனைத்து தீவிரவாத சக்திகளும் அடியோடு ஒழித்துவிடும். இந்த தெய்வ சக்திகள் அனைத்தும் அங்கு இறங்கி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்துவிட்டு பிறகுதான் திரும்பும். மக்கள் கவலைப்பட வேண்டாம். இதனால் இந்தியாவிற்கு அதிகமான செலவினங்கள் ஏற்படும். பாகிஸ்தானுக்கு செலவில்லை. ஆனால் பாகிஸ்தான் தனது வருமானத்தை அனைத்தையும் தீவிரவாத குழுக்களுக்கே செலவு செய்து கொண்டிருக்கிறது. அதனால் மக்களை கவனிப்பதில்லை. அதை இப்போது இந்திய அரசாங்கம் சரி செய்யும். கவலைப்படாதீர்கள். ஏழை மக்கள், பாகிஸ்தானில் உள்ள ஏழை மக்கள், அப்பாவி மக்கள் கவலைப்படாதீர்கள். இந்தியா உங்களுக்காக உழைக்கும். உங்களுக்கு நல்லதே செய்யும். ஆனால் தீவிரவாதிகளை வேரோடு அழித்துவிடும். ஏனென்றால் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் நிறைய தவறுகள் செய்கிறார்கள். பல உயிர்களை கொண்டு விட்டார்கள். மன்னிக்க முடியாத தவறுகளால் அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலாக அந்த தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும். இந்த இன்றில்லையே என்றாவது ஒரு நாள் அவர்கள் உங்களையும் அழித்து விடுவார்கள். அதனால் அவர்களை இப்போது இந்திய இராணுவம் அழிப்பது தான் சரியான வழி. இதுதான் இந்த தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சரியான காலகட்டம். இந்த இந்தியா கொடுக்கும் அதிரடி தாக்குதலுக்கு பிறகு உலகில் எந்த நாடுகளிலும் தீவிரவாதம் என்பது பயப்படும். அந்தளவுக்கு இந்தியா பயங்கரமான அடி அளிக்கப் போகிறது. பாகிஸ்தான் நாட்டில் தீவிரவாதிகளை ஒழித்து கட்டப் போகிறது. உலகத்தில் அனைத்து மக்களும் இனி நிம்மதியாக இருக்கலாம். இந்தியாவின் பாதையை தேர்ந்தெடுத்து தர்ம வழியில் செல்லலாம். இந்தியாவின் தர்ம பாதையில் செல்லுங்கள். அது உங்கள் நாட்டு மக்களை பாதுகாக்கும். இந்தியா எப்போதும் தர்மமான வழியை செல்லும். இந்தியாவிற்கு எதிராக எந்த நாடு தவறு செய்தாலும் அந்த நாடு வறுமையில் மாட்டிக்கொள்ளும், தெய்வ நிந்தனைக்கு ஆளாகிவிடும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்தியா ஏழை மக்களுக்கு எந்த துரோகமும் செய்யாது. இந்தியா உங்கள் நாட்டில் தீவிரவாதிகளை அழிப்பதால் பாகிஸ்தானில் உள்ள ஏழை மக்கள், அப்பாவி மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள். இதனால் நல்லதே நடக்கும். தேவையில்லாமல் இந்தியாவில் ஜாதி மத பிரச்சனைகளை ஏற்படுத்த நினைக்கிறார்கள். இந்து முஸ்லீம்கள் பிரிக்க நினைக்கிறார்கள். அதெல்லாம் நடக்காது. இந்துக்களும் வேறு, முஸ்லீம்கள் வேறு என்று இந்தியாவில் இல்லை. அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எந்த காலத்திலும் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்க முடியாது. எத்தனை ஆண்டுகளாலும், எத்தனை 1000 ஆண்டுகளாலும் இந்துக்களையும் முஸ்லீம் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். தவறான எண்ணங்களை வளர்த்து கொண்டு இந்துக்களை பிரித்து விடலாம், இந்தியாவை பிச்சைக்கார நாடாக ஆக்கிவிடலாம் என்று தீவிரவாதிகள் அது மிக தவறான ஒன்று. இந்தியாவை இனி யாராலும்
அழிக்க முடியாது. அது தர்மத்தின் பாதையிலும் சத்தியத்தின் பாதையிலும் சென்று கொண்டிருக்கிறது. இந்தியா நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்தியாவை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். பாகிஸ்தான் மக்களும் கவலைப்பட வேண்டாம். இந்திய மக்களும் கவலைப்பட வேண்டாம். இந்தியா நல்ல பாதையில் செல்கிறது. கவலைப்படாதீர்கள், நல்லதே நடக்கும். மிக விரைவாக இந்தியா நல்லது செய்யும். இனி உலகத்தில் எங்குமே போர் நடக்காது. எந்த நாடும் போர் புரியாது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுடன் போர் புரியாது. ஆனால் தீவிரவாதிகளை அழிக்கணும், தீவிரவாதிகளை கட்டுப்படுத்தணும், தீவிரவாதிகளை பூண்டோடு அழிக்கணும். இனிமேல் அதுதான் நடக்கும். அது போர் மாதிரி தான் தோன்றும், ஆனால் அது போர் அல்ல. போர் என்பது ஒரு நாட்டின் மீது மண் மீது ஆசைப்பட்டு அந்த நாட்டின் மீது படையெடுத்தால்தான் அதற்கு பேர் போர். ஆனால் ஒரு தீவிரவாதத்தை அழிப்பது என்பது போர் அல்ல. அது ஒரு களையெடுத்தல். நல்ல பயிர்களிடையே களை வளர்ந்தால் பயிர்கள் நாசமாகிவிடும். அதனால் பயிர்களிடையே இருக்கின்ற களையை அப்புறப்படுத்தினால் அந்த பயிர்கள் நன்றாக விளையும். அதைத்தான் இப்போது இந்தியா செய்யப் போகிறது. பாகிஸ்தான் மக்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள். உங்கள் நாட்டிற்கு இந்தியா எப்போதும் ஒரு கேடும் செய்யாது. தவறு செய்தவர்களை தண்டிக்கும், அவ்வளவுதான். அதனால் பொதுமக்களுக்கோ அப்பாவி மக்களுக்கோ எந்த தீங்கும் ஏற்படாது. மக்கள் தைரியமாக இருங்கள். உங்கள் நாட்டில் மக்களாட்சி நடைபெறும். இந்தியா சென்று அங்கே இருக்கின்ற தீவிரவாதிகள் அழித்த பிறகு உங்கள் நாட்டில் மக்களாட்சி நடைபெறும். கவலைப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம்.